வடலூர்ல இளம்பெண் கொன்று புதைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா விசாரணையை தீவிரப்படுத்துறதுக்கு விவரங்களோட செய்தியாளர் தேவநாதனும் இணைஞ்சிருக்காரு. தேவநாதன், தற்போது வரைக்கும் இந்த சம்பவத்துல அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கிறது? விசாரணை தொடர்பான தகவல்களையும் சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் வடலூர்ல 25 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் கொன்று புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. முகம் சிதைக்கப்பட்ட நிலையில அரைக்குறையாக கண்ணுத்தோப்பு பகுதியில இந்த பெண்ணுடைய உடலானது சிதைக்கப்பட்டிருந்த நிலையில கால் வெளியே தெரிந்த நிலையில தான் இன்று காலையில காவல்துறைக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில பார்த்தோம் அப்படின்னா 4 வழிச்சாலை அகலப்படுத்தும் பணி நடைபெறுது. அந்த சாலை பணி நடக்கும் பகுதியிலேயே இந்த பெண்ணுடைய உடலானது புதைக்கப்பட்டிருந்த நிலையில சம்பவ இடத்திற்கு தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரனீத் ஆகியோர் ஆய்வு பணியில் ஈடுபட்டாங்க. இந்த ஆய்வுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த உடலானது சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் அணிந்திருந்த அந்த நகைகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணுடைய உடல்ல இருந்ததால இது ஆதாய கொலை இல்லை என்பதை போலீசார் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல வேறு எதற்காக இந்த பெண் கொலை செய்யப்பட்டார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்த போது அந்த உடல் கிடந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா கார் நின்று சென்றதற்கான அந்த தடயங்கள் இருப்பதால் காரில் கொண்டு வரப்பட்ட உடல் தான் இங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை போலீசார் தற்போது உறுதி செய்து இந்த கொலையாளிகளை பிடிப்பதற்கு 5 தனிப்படைகளை அமைச்சிருக்கிறாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில, அதாவது அந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதி முழுவதும் மற்றும் வடலூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் தற்போது போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். விரைவில் இந்த கொலைக்கு தொடர்புடையவர்களை பிடித்து விடுவோம் என காவல்துறையினர் உறுதியுடன் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். வடலூர்ல இளம்பெண் முகம் சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கை விசாரிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.